மனோஜவம் மாருததுல்ய வேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூத முக்கியம் ஸ்ரீராம தூதம் சிரசா நமாமி. மெஜஸ்டிக் அஸ்ட்ராலஜிக்கல் சென்டர் யூடியூப் சேனல்லையும் உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம ரிஷப ராசி மற்றும் ரிஷப லக்னத்து மாணவ மாணவிகள் எந்த மாதிரியான துறைகளில் ஜொலிக்க முடியும், அதற்கு தகுந்த மாதிரி எந்த மாதிரியான படிப்புகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படின்றது தான் இப்போ இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். இப்போ ரிஷபம் அப்படின்றது பார்த்திங்கன்னா சிம்பிளே மாடு சிம்பிள் போட்டிருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? மாடு உழைக்கிற மாதிரி உழைச்சி உழைப்புக்கு பெரிய அளவில் அங்கீகாரம் கொடுத்து எம்புட்டு வேலை கொடுத்தாலும் பண்ணுறாங்க. இவன் பெரிய ஆளாக இருப்பான் போல், எவ்வளோ வேலை கொடுத்தாலும் முடிச்சுட்டு தான் மறு வேலையை பார்ப்பாங்க. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு இன்வால்மெண்ட் அந்த வேலையில் இருக்கிற ஆளுங்க அப்படின்னா அது ரிஷபராசி தான். ஸோ இந்த ரிஷபராசி காலபுருஷ தத்துவத்துக்கு 2வது இடத்துல வர்ற சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட ராசி தான் இந்த ரிஷபராசி. ஆக இந்த ரிஷபராசிக்கு லக்னாதிபதி அப்படின்றது அல்லது ராசி அதிபதி அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா சுக்கிர பகவான். படிப்பு அப்படின்னா 5ஆம் இடம் எடுத்துக்கணும். இந்த டிகிரி படிப்பு போல் 5ஆம் இடத்தை எடுத்துக்கணும். அப்போ அந்த 5ஆம் இடம் அப்படின்றது பார்த்திங்கன்னா புதன் அப்படின்றவர் வர்றார், கன்னி. அடுத்து சனி பகவான் பார்த்திங்கன்னா தொழில் காரகன், அதாவது 10. இப்போ நம்ம படிக்கிறது எதுக்கு? என்ன தொழில் படித்தது ஒரு தொழிலில் இருப்பேன், வேலை பார்க்குறது வேறு தொழிலில் இருக்கும். ரெண்டுமே வேறு வேறு ஃபீல்டாக இருக்கும். ஸோ அப்போ ரெண்டையும் ஒருங்கிணைச்சி தான் நம்ம பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஸோ அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அப்பாவோட தொழிலே பண்ணுற மாதிரி குருகுல கல்வி முடிச்சுட்டு அந்தந்த ஆளுங்க அந்தந்த இது பண்ணுற மாதிரி இருந்தது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் யார் வேணாலும் எந்த படிப்பை வேணாலும் படிக்கலாம். ஆர்வமும் அதுக்குரிய கடின உழைப்பு இருந்தால் கண்டிப்பாக நம்ம பார்த்திங்க அப்படின்னா பெரிய அளவில் எந்த விதமான விஷயங்களையும் கைக்குள் கொண்டு வரலாம் அப்படின்றது தான் இன்றைய காலகட்டத்தில் இருக்குது. அப்போ இந்த சுக்கிரன் அப்படின்றத பற்றி நம்ம பேசி ஆகணும். சுக்கிரன் உங்களுடைய மதிப்பு மரியாதை ஸ்டார்டிங் பாயிண்ட்டு வேலை இதெல்லாம் சொல்கிறது சுக்கிரன் தான். அப்போ அந்த சுக்கிரன் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா அசுர குரு, பணம், பெண்கள் இதை சொல்கிறது. அதே மாதிரி இந்த துலாம் ராசி அப்படின்றது லக்னத்துக்கு 6ஆம் இடமா இங்கே வர்றது. 6ன்றது இப்போ ஏன் சொல்கிறோம், நடுவில் சம்மந்தமே இல்லாமல் 6 கொண்டு சேர்க்குறீங்கன்னா அதுவும் சுக்கிரன் தான். அப்போ இந்த சுக்கிரன் அப்படின்றது 6ன்னா அடிமை தொழில், நம்ம வேலை பார்க்குற இடத்துக்கு உண்டான தொழிலை கொடுக்குறது. நம்ம ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கோம்னா அதெல்லாம் இந்த அடிமை தொழிலில் தான் வரும், சுய தொழில் பண்ணல. அப்போ இந்த அடிமை தொழில் அப்படின்றத குறிக்கிறது 6ஆம் இடம். அப்போ லக்ன அதிபதி தான் ராசி அதிபதி தான் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வேலையும் சொல்கிறாரு சுக்கிரன். அப்போ சுக்கிரன்னா என்ன அப்படின்னா இன்ஜினியரிங் சைடில் வந்தீங்க அப்படின்னா ஃபேஷன் டெக்னாலஜி, டெக்ஸ்டைல் டெக்னாலஜி இதெல்லாம் பார்த்திங்கன்னா சுக்கிரனில் வரும். அதே மாதிரி சுக்கிரன் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஐடி இந்த மாதிரி தொழில்கள் அப்படின்றதெல்லாம் சுக்கிரனோட வரும். அப்புறம் ஆட்டோமொபைல்ஸு இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே சுக்கிரனோட சம்மந்தப்பட்டது. அப்போ இந்த விஷயங்கள் சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த துறைகளை எடுத்தால் நல்லா வந்துடலாமா அப்படின்னா கண்டிப்பாக நல்லா வரலாம். ஸோ நீங்கள் எடுக்க வேண்டிய துறைகளில் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, ஃபேஷன் டெக்னாலஜி, அப்புறம் டைலரிங்கு, அப்புறம் பார்த்திங்கன்னா கைவினை பொருட்கள் செய்கிறது, ஹேண்ட் கிராஃப்ட் செய்கிறது, இது மாதிரியான விஷயங்கள் ஒரு பக்கம். அப்புறம் பார்த்திங்கன்னா கவர்ந்து இழுக்கக்கூடியதாக இருக்கணும். ஆர்கிடெக்ட் பெரிய அளவில் அந்த இன்டீரியர் டிசைன்லாம் சூப்பராக இருக்குது, பண்ணியிருக்காங்க, யார் பண்ணாங்க, அந்த மாதிரி ஒரு ஈர்ப்பை கொடுக்குற ஒரு சில விஷயங்கள். அதே மாதிரி இந்த ஃபிலிம் டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இதெல்லாம் சுக்கிரனை சொல்லும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃபேன்சி ஸ்டோர் வைக்கிறது, அப்புறம் மேக்கப்பு நான் பண்ணுறேன், அதில் பியூட்டி பார்லர் மாதிரி எதாவது வைக்கிறேன் அப்படின்றது, ஸ்பா வைக்கிறது, இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த சலூன் வைக்கிறது, இதெல்லாம் சுக்கிரனுடைய ஆளுமைக்கு கீழே இருக்கிறது. இப்போ சுக்கிரன்னா இவ்வளோ விஷயம் இருக்குது. அப்போ நம்ம இன்ஜினியரிங் சைடில் போனால் இப்போ நான் சொன்னதெல்லாம் எடுக்கலாம் அப்படின்றது. இப்போ அடுத்து புதன் படிப்பு ஸ்தான அதிபதி புதனாக இருக்கார். இந்த புதன் அப்படின்றவரே இன்ஜினியரிங் ரிலேட்டடாக தான் சொல்லுவார்.
எல்லா இன்ஜினியரிங்கும் புதனில் தான் தொடங்குது. அதாவது வித்யாகாரகன் புதன். இந்த புதன் உங்களுக்கு வருமானத்தை கொடுக்குறவரும் கூட, 2ஆம் அதிபதியும் கூட, குடும்பத்தை கொடுக்குறவர், வருமானத்தை கொடுக்குறவர் இவரும் புதன் தான். அப்போ வாக்குஸ்தானாதிபதியும் புதன் தான். உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம், பஞ்சமஸ்தானாதிபதி படிப்பை சொல்கிறது புதன் தான். அப்போ மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் சைடில் போவாங்க அப்படின்றது. இப்போ இன்ஜினியரிங்கில் இதை தாண்டி வேறு என்ன இன்ஜினியரிங் எடுப்பாங்க அப்படின்னா, புதுசாக பேர் இருக்கிற டிபார்ட்மெண்ட்டு, ஏஐடிஎஸ், ஏஎம்எல், இல்லை அதை விட டெக்னாலஜிக்கலாக ஏதாவது பேர் வச்சுருந்தேன்னா அதை போய் முதல்ல ஆளாக போய் எடுப்பாங்க. ஸோ அப்படி எடுத்தாலும் கூட உங்களுக்கு இன்ஜினியரிங்கில் பெரிய அளவில் நன்மை இருக்குது. இப்போ புதன்னாலே இன்ஜினியரிங் தான் சொல்லியாச்சு. இப்போ இந்த கம்யூனிகேஷன் இதெல்லாம் வந்து இன்ஜினியரிங். ஓகே, அடுத்து புதன் அப்படின்னா வியாபாரி, மார்க்கெட்டு. அப்போ பிபிஏ படிக்கிறது, எம்பிஏ படிக்கிறது, எம்பிஏ ஹெச்ஆர், எம்பிஏ அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபினான்ஸு, அக்கௌண்டிங் எல்லாம் இதில் தான் வரும். அப்போ பிகாம், எம்காம் படிக்கிறது ஆர்ட்ஸ் சைடில். ஸோ தமிழ் ஆர்ட்ஸ் சைடில் படிக்கிறது, பிஏ தமிழ், எம்ஏ தமிழ் படிக்கிறது. ஸோ ஆர்ட்ஸில் இருக்கிற எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் எடுக்கிறது. ஸோ அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட்ஸில் வந்து இந்த காஸ்டியூம் டிசைனு, ஃபேஷன் டெக்னாலஜி, ஃபேஷன் டிசைன்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எடுக்கிறது. ஸோ இது மாதிரியான விஷயங்கள் ரொம்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு, ரிஷப லக்னமாக இருந்தாலும் சரி. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எடுத்தால் நல்லது. அடுத்து 10ஆம் அதிபதி அப்படின்றவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சனி பகவான். இந்த சனி பகவானை ஏன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, 10 அப்படின்றது தொழில், நம்ம செய்கிற வேலைக்கு கிடைக்கிற சாப்பாட்டுக்கு அந்த வேலை நான் செய்கிறேன், வேலைக்கு தகுந்த காசு வருது, ஓகே தட்ஸ் குட், அப்படி அந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறது வந்து சனி பகவானாக இருக்கார். அப்போ சனி பகவானுக்கு உரியது அப்படின்னா ஒன்று கண்ணுக்கு தெரியாதது, பெட்ரோலியம் டிபார்ட்மெண்ட்டு. பெட்ரோலியம் இங்கே வந்து பெட்ரோலியம் கிடைக்குதுன்றாங்க, ஓஎன்ஜிசி வருது, உள்ளேருந்து தாது மணலை பிரித்து எடுக்கிறாங்க, ஆனால் கண்ணுக்கு தெரியாது. ஸோ இது அதே மாதிரி சனின்னா மக்கள் தொடர்பு. இப்போ மக்கள் தொடர்பு அதிகமாக இருக்கும்போது இந்த சோசியாலஜி, சைக்காலஜி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதோடு சேர்ந்து இந்த எம்எஸ்டபிள்யூ, ரூரல் டெவலப்மெண்ட்டு, இந்த மக்களுக்காக பணியை செய்கிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்றது வந்து பெரிய அளவில் கை கொடுக்கும். அப்போ நமக்கு வந்து வேலை அப்படின்றதுல வந்து பார்த்திங்க அப்படின்னா சுக்கிரன் பங்களிப்பு, புதன் பங்களிப்பு, சனி பகவான் பங்களிப்பு, இந்த பங்களிப்பு மூலம் பெரிய லெவலில் இருக்கும். அப்போ ஆர்கிடெக்ட் ஆகிறது, ஆர்கியாலஜிஸ்ட் ஆகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா சுக்கிரன்னா வண்டி வாகனங்கள். அப்போ வண்டி வாகனங்கள் ப்ளஸ்ஸு இந்த மைன்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்கிறது. அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜாதகத்துக்கு சுகாதிபதியாக, அதாவது 4வது அதிபதியாக சூரியன் வர்றதால வந்து ஒரு சிலர் சொற்பமான ஆட்கள் வந்து கவர்மெண்ட்டு ஜாபில் இருப்பாங்க. இது ரிலேட்டடாக தான் இருக்கும் அந்த ஜாபு. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி. அடுத்தபடியாக இந்த சுக்கிரனில் ஒன்று விட்டு போச்சு, என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த நகை மதிப்பீட்டாளர்கள். பேங்க்குன்னா வந்து குரு பகவான், புதன் பகவான்லாம் பேங்க்கு, அக்கௌண்ட்டு இது. ஸோ அந்த பேங்க்கில் என்ன மாதிரியான வேலையில் இவங்க இருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒன்றும் அக்கௌண்ட் பார்க்கலாம், அப்படி இல்லைன்னா தர நிர்ணயிப்பாளர் அப்படின்னு இருப்பாங்க. ஸோ அப்போ அந்த தங்கம் எத்தனை கேரட் இருக்குது, அந்த நகை எத்தனை கிராம் இருக்குது, எவ்வளோ கல் போகுது, எவ்வளோ காசு கொடுக்கலாம், இன்றைய ரேட்டுக்கு எவ்வளோ ஆர்பிஐ வந்து சொல்லியிருக்கு, அந்த மாதிரியான விஷயங்களை ஒன்று திரட்டி சொல்கிறது அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயங்களில் இருக்கும். அப்போ இன்ஜினியரிங் அப்படின்னு எடுத்தால் இந்த டிபார்ட்மெண்ட்டு. அதே மாதிரி இப்போ ஆர்ட்ஸ் அப்படின்னா இந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டு. இந்த இதெல்லாம் எடுக்கும் பொழுது பெரிய அளவிலான நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றோம். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லக்னம் அல்லது ராசிக்காரங்க அப்படின்னு எடுத்தோம்னா இதில் இந்த ராசியில் 3 நட்சத்திரங்கள் வருது. சூரியனுடைய நட்சத்திரம், சந்திரனுடைய நட்சத்திரம், அட் தி சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயுடைய நட்சத்திரம். அப்போ சூரியன் நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா சூரியன் 6 வருஷம். அதில் இந்த ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் பாதத்துலேருந்து தான் வரும். ஸோ அதனால் வந்து ஒரு 4 வருஷம் வச்சுக்கலாம். அப்போ 4 வருஷத்தில் ஸ்கூலே போயிருக்க மாட்டான், சூரிய தசை முடிஞ்சிருக்கும். சூரியன் முடிஞ்சு சந்திரன் 10 வருஷம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7ஆப்பு 8ஆப்பு போயிட்டுருப்பான். அப்போ அது கழித்து வர்றது அப்படின்றது, சந்திரன் கழித்து வர்ற செவ்வாய் 7 வருஷம். அப்போ 7 பதினாலுனா அந்த செவ்வாயோடைய எண்டிங்கில் இருப்பாங்க. அப்போ செவ்வாய் தசை அவங்களுக்கு நடக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ செவ்வாய் தசை நடக்கும் பொழுது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராசிக்காரங்க என்ன பண்ணுறாங்க,
ஒரு இன்ஸ்டியூட்டில் என்டர் ஆகுறாங்க, ஒரு தொழிற்கல்வியில் என்டர் ஆகுறாங்க அப்படின்றது நம்ம தெரியும். அப்போ இவங்களுக்கு இந்த செவ்வாய் தசை இருக்குன்னா அதுக்கு அடுத்து வர்றது ராகு தசை. அப்போ இந்த செவ்வாய் ப்ளஸ் ராகு நல்ல நிலைமையில் இருந்தாங்கன்னா இப்போ நம்ம சொன்ன எல்லா துறையிலையும் நீங்கள் பழிச்சிட முடியும். இல்லை இந்த திசையே சரியில்லை அப்படின்னா அந்த திசையில் நீங்கள் என்ன தான் படித்தாலும் அப்படி இப்படின்னு அலைஞ்சி அந்த வேலை இந்த வேலை கிடைக்கிற வேலைலாம் பண்ணி கடைசியில் இப்போ நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணதில் இருக்கிற அந்த டிபார்ட்மெண்ட் ஓரியன்டாக நீங்கள் படித்த டிபார்ட்மெண்ட் ஓரியன்டாக வேலைக்கு போவீங்க. அப்போ 2 வருஷமாக வேலை இல்லை, என்ன பண்ணிகிட்டு இருந்தோம், அப்பாவோட தொழிலை பார்த்துக்கிட்டு இருந்தேன், அம்மாவோட தொழிலை பார்த்துட்டு இருந்தேன், மாமா கூட சேர்ந்து தொழில் பார்த்துட்டு இருந்தேன், ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து ஒரு சில ஹெல்ப் பண்ணிக்கிட்டு அப்படியே அந்த இதை ஓட்டிட்டேன். இந்த விஷயம்லாம் சொல்கிறது இந்த ரிஷபராசிக்காரங்க. ஸோ அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல தெரிஞ்சிக்க வேண்டிய நெக்ஸ்ட் ஒரு விஷயம், இப்போ இங்கே சந்திரன் திசையில் பிறக்கிறாங்க. ஒரு 10 வருஷம் கூட, ஒரு 8 வருஷம் இருக்கட்டுங்களா. இப்போ 8 வருஷம்ன்றப்போ ஒரு 3வது 4வது படிப்பாங்க. அப்புறம் செவ்வாய் தசை, செவ்வாய் ஒரு 7 வருஷம். அப்போ 3ஆவதுலேருந்து ஒரு 7 வருஷம் மட்டும் அந்த வருஷத்தில் முடிச்சு ராகு தசையில் என்ட்ரு ஆகிருப்பாங்க. அப்படி ராகு தசையில் ஆகிறவங்க யார் அப்படின்னா இந்த இடத்துல வர்றவங்க சந்திரன் தசையில் பிறந்தவங்க. இப்போ செவ்வாய் தசை அப்படின்றது 2 பாதம் இங்கே விழுவோம். அப்போ செவ்வாய் தசையில் பிறந்தவங்க எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மிருகசீரிடம் 1 மற்றும் 2ஆம் பாதங்கள், அவர்களுக்கு வந்து இந்த சுக்கிரன் ப்ளஸ் செவ்வாய் 2மே ரொம்ப ஃபெமிலியராக ஆக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அப்போ அவங்களுக்கு வந்து அந்த செவ்வாய் தசை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா முதல் பாதம் 2ஆம் பாதத்தில் பிறக்கிறப்ப செவ்வாய் தசை ஒரு 3 வருஷம் இருக்கும். இப்போ அந்த 3 வருஷம் கழித்து சின்ன பசங்களே முடிச்சிடும் ராகு தசை ஸ்டார்ட் ஆகிடும். ராகு தசை முடிகிறப்ப பார்த்திங்கன்னா காலேஜில் என்ட்ரு ஆகிடும். அப்போ இந்த செவ்வாய் மற்றும் ராகு இந்த திசையில் தான் காலேஜில் என்ட்ரு ஆவீங்க. அப்போ இந்த ராகு அப்படின்றப்ப மார்க்கெட்டிங் ஃபீல்டு எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அப்போ இந்த ராகு தசை இருக்குது அப்படின்னா நீங்கள் எதை படித்தாலும் படிச்சுட்டு அதுக்கு ரிலேட்டடான மார்க்கெட்டிங் ஃபீல்டுக்கு போயிடுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்ஜினியரிங் எடுக்கிறீங்க அப்படின்னா இன்ஜினியரிங்கில் சம்வாட் ஐடி ரிலேட்டடாக எடுக்கிறீங்க, சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக, அந்த சாஃப்ட்வேரை ரெப்ரசன்ட் பண்ணிட்டு போய் ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக தான் வேலை பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த ராகு தசை முடிகிற வரைக்கும் ஒரு இடத்துல இருந்து வேலை பார்க்க விடாது, அலைச்சல் திருச்சல்கள் அதிகமாக கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு நல்லபடியாக இருக்கிறது. அப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு அடுத்து உங்களுடைய சுயஜாதகத்தை உங்களுக்கு தெரிஞ்ச ஜோதிடர்கிட்ட கொடுத்து அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு எடுக்கிறதுன்றது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுலேயும் இந்த ரிஷபராசிக்காரங்க லக்னத்துக்கு 2 மற்றும் 5ஆம் அதிபதியாக புதன் பகவான் வரனால என் ஃப்ரெண்டு இங்கே சேர்றேன், அதனால் நான் சேர்றேன், இந்த அதிகமான இந்த மைண்ட் செட் இருக்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபராசிக்காரங்க. அந்த மைண்ட் செட்டை விட்டு கொஞ்சம் வெளியே வாங்க, அதுதான் நான் சொல்கிறது. இந்த மைண்ட் செட்டை விட்டு கொஞ்சம் வெளியே வந்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும். ஸோ எதிர்காலத்தில் உங்களுடைய அமைப்பு அப்படின்றது இதை நோக்கி தான் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்கு தான் இந்த ஒரு வீடியோ கொடுத்தோம். ஆக இது வரைக்கும் கேட்ட எல்லாத்துக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு பாலஜோதிடர் மெஜஸ்டிக் எஸ் கார்த்திக் ராஜா. நன்றி, வணக்கம்.